தென் மாவட்டத்தில் பரபரப்பாக நடந்து கொண்டிருக்கின்ற ஆணவ படுகொலை தமிழ்நாடு அரசுக்கு இது ஒரு பின்னடைவாகவே கருதப்படுகிறது. கவின் உடைய பெற்றோருடைய கருத்துக்களை நேற்றைய தினம் கூட கவினுடைய பெற்றோர்கள் செய்தியாளர்களை சந்தித்து ஆணவ படுகொலை செய்த சுர்ஜித்துடைய பெற்றோர்கள் காவல்துறையில் இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் மீது வழக்கும் பதியவில்லை, கைதும் செய்யவில்லை என்கின்ற குற்றச்சாட்டு சொல்வது மட்டுமல்ல, அவர்கள் மீது வழக்கு பதிந்து அவர்களை கைது செய்தால்தான் கவினுடைய உடலை நாங்கள் வாங்குவோம் என்று அறிவித்ததின் பேரில் தற்பொழுது சுர்ஜித்தினுடைய தந்தை எஸ்ஐயாக பணிபுரிகின்ற சரவணன் அவர்கள் இன்று காலை கைது செய்யப்பட்டிருக்கிறார். திமுக எப்போதெல்லாம் ஆட்சிக்கு வருகின்றதோ அப்போதெல்லாம் இந்த ஆணவ படுகொலைகளும் சிறை படுகொலைகளும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆகவே காலம் தாழ்த்தாமல் எப்பொழுதும் போல சமாதானம் பேசுவதற்கு, கட்ட பஞ்சாயத்து செய்வதற்கு அரசு முயற்சிக்காமல் காவல்துறையை வைத்து கொண்டு இறந்தவருடைய குடும்பத்தை மிரட்டாமல், எப்படி இந்த தனுஷ் அடித்தே கொன்றார்களே அவர்களுக்கு குடும்பத்திலே கட்ட பஞ்சாயத்து செய்து வழக்கு இல்லாமல் செய்வதற்கு முயற்சித்தார்களோ அதுபோல் இந்த குடும்பத்தையும் கட்ட பஞ்சாயத்து செய்யாமல் இந்த வழக்கை நிர்மூலமாக்காமல் இது எதிர்காலத்தில் இது ஒரு பாடமாக இருக்க வேண்டும். அதற்கான ஒரு கடுமையான தண்டனையும் சுர்ஜித்துக்கு கிடைக்க வேண்டும், அவருடைய பெற்றோருக்கும் கிடைக்க வேண்டும். அதே போல இனிமேல் எதிர்காலத்தில் இது போன்ற ஆணவ படுகொலைகள் நடைபெறாத வண்ணம் சிறப்பு இந்த சட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். நாம் கணக்கில் எடுத்துக்கொண்டால் உடுமலைப்பேட்டை சங்கர் முதற்கொண்டு பல இளைஞர்கள், கோகுல்ராஜ் முதற்கொண்டு எத்தனையோ இளைஞர்கள், படித்த அறிவாளியாக இருக்கின்ற இளைஞர்கள் ஆணவ படுகொலை செய்யப்பட்டு எதிர்கால இந்தியனுடைய வளர்ச்சிக்கு கூட இவர்கள் தடைப்பட்டிருப்பார்கள் போல தோன்றுகிறது. அப்படிப்பட்ட எதிர்கால இந்தியாவிற்கு உறுதுணையாக இருக்கின்ற மாணவர்கள், இளைஞர்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருப்பதற்கு தேவை இந்த நேரத்தில் உடனடியாக அவசர தீர்மானம் ஆணவ படுகொலைக்கு தடுத்து நிறுத்துவதற்கு புரட்சி பாரதியினுடைய கோரிக்கை. தனுஷுடைய சிறை காவல் மரணத்திலேயே முதலமைச்சர் முதலிலே அது அவனுடைய உடல்நிலை சரியில்லாத காரணத்தில் இறந்து விட்டான் என்று சொன்னார். ஆதாரம் கிடைத்தவுடன் அப்படியே மக்களிடத்தில் மன்னிப்பு கேட்டு அதை சிபிசிஐடிக்கு வேண்டுமென்றாலும் கூட, அதை சிபிஐக்கு வேண்டுமென்றாலும் கூட மாற்றிவிடலாம் என்று சொன்னார். அதேபோல் இந்த வழக்கையும் சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம். எல்லாவற்றையும் விட உடனடியாக சட்டமன்றத்தை கூட்டி இந்த ஒரு சிறப்பு தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும் என்றுதான் எங்களுடைய கோரிக்கை. இதுவரை காவல்துறை
சுர்ஜித்தினுடைய பெற்றோர்கள் காவல்துறையில் பணிபுரிகின்ற காரணத்தினால் ஒருதலை பட்சமாகத்தான் காவல்துறை அங்கே விசாரணை கொண்டு இருக்கின்றது. நடவடிக்கையில் தொய்வு ஏற்பட்டிருக்கிறது என்றுதான் நாங்கள் மட்டுமல்ல, திருநெல்வேலியில் இருக்கின்ற அனைத்து மக்களும் சொல்லுகிறார்கள், அனைத்து கட்சியை சார்ந்தவர்களும் சொல்லுகிறார்கள், இறந்து போயிருக்கின்ற கவினுடைய பெற்றோர்களும் சொல்லுகிறார்கள். இந்த கவினுடைய பெற்றோரை சந்திப்பதற்கு நாங்கள் நாளை புறப்பட்டு சனிக்கிழமை காலை கவினுடைய வீட்டிற்கு சென்று பெற்றோர்களை சந்தித்து அவர்கள் ஆறுதல் சொல்ல இருக்கின்றோம். அதே தேதியில் ஒரு துப்பாக்கி சூடு கூட நடந்திருக்குது. ஆனால் அவங்க யாருமே அந்த துப்பாக்கி சூட்டில் சாகலை. ஒரு இளைஞன் குண்டு பாய்ந்து மருத்துவமனையில் இருக்கிறான். அதே பாளையங்கோட்டை பகுதியிலேயே, அதே மாவட்டத்திலேயே. தொடர்ந்து தென் மாவட்டங்கள், குறிப்பாக திருநெல்வேலி, தூத்துக்குடி, புதுக்கோட்டை, இந்த 3 மாவட்டங்களும் வன்கொடுமைகள் அதிகமாக நடைபெறுகின்ற மாவட்டமாகவும் ஆணவ படுகொலைகள் நடைபெறுகின்ற மாவட்டமாகவும் இது இருக்கின்றது. ஆகவே இந்த 3 மாவட்டங்களையும் வன்கொடுமைகள் நிறைந்த மாவட்டம் என்று கூட அறிவிக்கலாம். அந்த அளவிற்கு சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கே தெரியும், தினம் தினம் இரவு தூங்கிவிட்டு காலையில் எழுந்தான் இன்றைக்கு என்ன நடந்திருக்குமோ என்கின்ற ஒரு சந்தேகத்தோடு தொலைக்காட்சி செய்தியும் பத்திரிகை செய்தியும் பார்க்கின்ற பொழுது தெரிகிறது இன்றைக்கு இந்த ஊரில் இது நடந்திருக்கிறது என்று. ஆக சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது. சட்ட ஒழுங்கை காப்பாற்றுவதற்கு முதலமைச்சர் தவறி இருக்கிறார். ஆகவே இனிமேலாவது அவர் திமிரிக்கொண்டு சட்ட ஒழுங்கை காப்பாற்றுவதற்கு, சட்ட ஒழுங்கை நிலைநாட்டுவதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழகத்தில் நடக்கின்ற அனைத்து செய்திகளும் முதலமைச்சருடைய கவனத்திற்கு வர வேண்டும். உளவுத்துறை செயலிழந்திருக்கிறது. உளவுத்துறையை கூட அவர்கள் மாற்றி அமைத்தால் இன்னும் கூட நன்றாக இருக்கும் என்றுதான் எங்களுடைய எண்ணங்களாக இருக்கின்றது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.